சபாநாயகர் அவர்களே, எங்களுக்கு சந்தேகம் ஒன்று ஏற்படுகிறது. கடந்த தேர்தல்களில் உங்களுக்கு உதவி ஒத்தாசைகள் புரிந்த வியாபாரிகளின் கொள்கலன்களை தான் நீங்கள் பரிசோதனை செய்யாமல் வெளியேற்றி இருக்கின்றீர்கள் என்று. இதனைத்தான் அன்று கோட்டாபய ராஜபக்சவும் செய்திருந்தார். அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக உதவி ஒத்தாசை புரிந்த பெரிய வர்த்தகர்களுக்கு அவர்கள் இறக்குமதி செய்த பொருட்களுக்கு வரி குறைப்பு செய்தார். அவர்களுக்கு பெரிய லாபத்தை தேடிக் கொடுத்து அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய வருமானத்தை இல்லாமல் ஆக்கினார். இதனால் தான் அன்றைய அரசாங்கம் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி கண்டது. சுங்க திணைக்களத்தை எடுத்துக்கொண்டால் கடந்த காலங்களிலே சர்ச்சைக்குரிய பல விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இது இந்த நாட்டை ஆட்சி செய்த எல்லா அரசாங்க காலங்களிலும் நடைபெற்றிருக்கிறது. இன்று இந்த அரசாங்கத்தில் நடைபெற்றிருக்கும் இந்த விடயத்தை பற்றிய அறிக்கையையும் சபையில் சமர்ப்பிக்கின்றேன். அதே போல இந்த அறிக்கையினை ஹென்சாடில் பதிவேற்றுமாறும் வேண்டுகிறேன். ஏனென்றால் இந்த அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களான நீங்கள் எவருமே எந்த அறிக்கையையும் ஒப்பந்தங்களையும் வெளிப்படுத்துவதில்லை. அவற்றை ரகசியமாக பாதுகாக்கின்றீர்கள். இந்தியாவுடனான ஒப்பந்தங்களையோ சீனாவுடனான ஒப்பந்தங்களையோ நீங்கள் இதுவரை வெளியிடவில்லை. அனைத்தையுமே மக்களுக்கு மறைத்தே செய்து முடிக்கின்றீர்கள். அனைத்து ஒப்பந்தங்களும் ஜனாதிபதி செயலகத்தில் ரகசியமாக பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்றுதான் இந்த சுங்க திணைக்கள அறிக்கையும் ஜனாதிபதி செயலகத்தில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் என்ற வகையில் நீங்கள் ஜனாதிபதியிடம் கையளிக்கின்ற அறிக்கைகள், ஒப்பந்தங்கள் இந்த சபைக்கு வருவதில்லை. அது மறைத்து வைக்கப்படுகிறது. ஆகவே இந்த ரகசிய விடயங்களை தேடிப்பிடித்து பரிசோதனைகளோ விசாரணைகளோ இல்லாமல் ரகசியமாக வெளியேற்றப்பட்ட 309 கொள்கலன்களுக்கு என்ன நடந்தது என்பதை தேடி அந்த உண்மைகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து மக்களை தெளிவுபடுத்த வேண்டியுள்ளது. அந்த கடமைப்பாடு எமக்கும் இருக்கிறது. கௌரவ தலைவர் அவர்களே, சுங்க திணைக்களத்திலே சந்தேகத்திற்கிடமான கொள்கலன்களுக்கு பச்சை, மஞ்சள், சிவப்பு என 3 வர்ணங்களில் கொள்கலன்களை வேறுபடுத்தும் குறியீட்டு முறையொன்று இருக்கிறது. அன்று தொற்று சுங்க திணைக்களம் கடைபிடிக்கின்ற வழிமுறை இது. அதன் அடிப்படையில் சுங்க திணைக்கள தகவல்களின்படி சந்தேகத்துக்கிடமான கொள்கலன்கள் பரிசோதனை முறை ஒன்று இருக்கிறது. சிகப்பு நிற குறியீடு பதியப்பட்ட கொள்கலன்கள் பௌதீக மற்றும் ஸ்கேன் பரிசோதனைக்கு நிச்சயமாக உட்படுத்தப்பட வேண்டியவை என்றும், மஞ்சள் நிற குறியீடு பதியப்பட்டவை சாம்பிள் மாதிரி பரிசோதனையோடு ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட வேண்டியவை என்றும், பச்சை நிற குறியீட்டுள்ளவை பௌதீக சோதனையோ ஸ்கேன் சோதனையோ இல்லாமல் சான்றிதழ்களை மாத்திரம் பரிசீலித்து அனுப்பப்படக்கூடியவை எனவும் வெவ்வேறாக வகுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் சுங்க திணைக்கள விதிமுறையுமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதுவாக இருப்பினும் சுங்க திணைக்கள சட்டமூலத்தில் எந்த இடத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அரச கொள்கை ஒன்றோ தேசிய பாதுகாப்புக்கு அவசியமானவை என்றோ எவ்வித சரத்துக்கும் இடம்பெறவில்லை என்ற காரணத்தினால் சிகப்பு குறியீட்டில் வைக்கப்பட்டுள்ள கொள்கலன்களை பௌதீக பரிசோதனைக்குட்படுத்தாமல் வெளியே அனுப்புவது சரியான முடிவாக இருக்கவே முடியாது. எதுவாக இருப்பினும் சுங்க திணைக்கள சட்டமூலத்தில் எந்த இடத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அரச கொள்கை ஒன்றோ தேசிய பாதுகாப்புக்கு அவசியமானவை என்றோ எவ்வித சரத்துக்கும் இடம்பெறவில்லை என்ற காரணத்தினால் சிகப்பு குறியீட்டில் வைக்கப்பட்டுள்ள கொள்கலன்களை பௌதீக பரிசோதனைக்குட்படுத்தாமல் வெளியே அனுப்புவது சரியான முடிவாக இருக்கவே முடியாது. எதுவாக இருப்பினும் சுங்க திணைக்கள சட்டமூலத்தில் எந்த இடத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அரச கொள்கை ஒன்றோ தேசிய பாதுகாப்புக்கு அவசியமானவை என்றோ எவ்வித சரத்துக்கும் இடம்பெறவில்லை என்ற காரணத்தினால் சிகப்பு குறியீட்டில் வைக்கப்பட்டுள்ள கொள்கலன்களை பௌதீக பரிசோதனைக்குட்படுத்தாமல் வெளியே அனுப்புவது சரியான முடிவாக இருக்கவே முடியாது என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை குறிப்பிட்டிருப்பவரும் சாதாரணமானவர்கள் அல்ல. ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட விசாரணை கமிட்டி உறுப்பினர்களாலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. சபாநாயகர் அவர்களே, சுங்க திணைக்கள பணிப்பாளரின் யோசனைப்படி இட நெருக்கடியை நிவர்த்தி செய்வதற்காக சுங்க திணைக்களத்துக்குள் சட்டப்பூர்வமாக நியமிக்கப்பட்ட சந்தேகத்திற்கிடமான கொள்கலன் முகாமைத்துவ கமிட்டியினால் அடையாளம் காணப்பட்டு சிகப்பு குறியீடு செய்யப்பட்ட கொள்கலன்களை வெளியேற்ற வேண்டுமானால் பௌதீகவியல் சோதனைக்குட்படுத்துவதே சரியானதாகும். ஆகவே அந்த முறையில் தான் செய்ய வேண்டும் எனவும் சுங்க பணிப்பாளர் குறிப்பிட்டதோடு அதன்படி செய்யுமாறுதான் கூறியிருந்தார். உண்மையாகவே கொள்கலன்கள் நெருக்கடிக்கு தீர்வாக நல்ல எண்ணத்தோடு இதை செய்ததாக குறிப்பிட்டாலும் இந்த செயற்பாட்டினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சம்பிரதாய முறைகளில் இருந்து விலகி தவறான பாதையில் செயற்படுத்தப்பட்டிருப்பதாகவே குற்றம் சாட்டப்படுகிறது. சுங்க பணிப்பாளரினால் நியமிக்கப்பட்ட விசேட கமிட்டி உறுப்பினர்கள் தான் இந்த குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறது. இது இட நெருக்கடிக்காக செய்யப்பட்ட விடயம் என குறிப்பிட்டாலும் இதில் பாரிய மோசடி இடம்பெற்றிருப்பதாக, தவறாக வழிநடாத்தப்பட்டிருப்பதாகவும் கமிட்டி குறிப்பிடுகிறது. அடுத்தபடியாக
சுங்க திணைக்களத்துக்குள் சட்டப்பூர்வமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற சந்தேகத்திற்கிடமான எந்த கொள்கலன்களையும் பௌதீக பரிசோதனையின்றி வெளியேற்றவோ, அந்த கொள்கலன்களில் ஒரு பகுதியை ஸ்கேன் பரிசோதனை மாத்திரம் செய்து வெளியேற்றவோ சுங்க சட்டத்தில் எந்தவித அனுமதியுமே கிடையாது என்பது மட்டுமல்ல, சுங்க பணிப்பாளர் சுங்க சட்டத்தின் மூலம் தனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்களுக்கும் அப்பால் சென்று இஷ்டப்படி செயற்பட்டு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இருப்பதும் உறுதியாகிறது. அத்தோடு இன்னொரு முக்கியமான விடயத்தையும் இந்த கமிட்டி வெளியிட்டிருக்கிறது. இதில் சந்தேகத்துக்குரிய மற்றொரு விடயம் என்னவென்றால், சுங்க திணைக்களத்தினால் உருவாக்கப்பட்ட கமிட்டியின் தீர்வுப்படி சந்தேகத்திற்கிடமான கொள்கலன்கள் 323 என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் உண்மையாகவே வெளியேற்றப்பட்ட தொகை 309 கொள்கலன்களே ஆகும். அதுதான் கடந்த 2025 ஜனவரி மாதம் 18ஆம் தேதி நடந்த சம்பவமாகும். அதுபோலவே கொள்கலன்கள் விடுவிப்பதற்காக சுங்க பணிப்பாளரினால் 3 பேர் கொண்ட கமிட்டி ஒன்றும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கமிட்டி தான் சிகப்பு குறியிடப்பட்டுள்ள சந்தேகத்திற்குரிய கொள்கலன்களை விடுவிப்பதா இல்லையா என்பதை தீர்மானிக்கும். மேலதிக சுங்க பணிப்பாளர் CV அருக்கொட அவர்களின் அறிக்கையின்படி 3 பேர்கள் அடங்கிய அந்த கமிட்டி தான் கொள்கலன் விவகாரங்களை கையாள வேண்டும். கமிட்டிக்கு நியமிக்கப்பட்ட மூவரும் சமூகம் அளிக்க வேண்டும். முடியாவிட்டால் 2 கலந்து கொள்ள வேண்டும். CV அருக்கொட என்ற மேலதிக பணிப்பாளர் தான் 3 பேர் அடங்கிய அந்த கமிட்டியை மேற்பார்வை செய்பவராக இருப்பார். குறித்த கொள்கலன்களை விடுவித்த தினத்திலே 3 பேருக்கு பதிலாக 2 கூட இல்லாமல் SAV சூரவீர என்ற ஒரே ஒரு உறுப்பினர் மாத்திரமே பங்கேற்றிருக்கிறார். அந்த ஒரு உறுப்பினரோடு விடயங்களை மேற்பார்வை செய்வதென்று நியமிக்கப்பட்ட CV அருக்கொட அவர்களும் இணைந்து கொண்டு 2 கமிட்டி உறுப்பினர்கள் பங்கேற்றதாக பாசாங்கு காட்டி சந்தேகத்திற்கிடமான சிகப்பு குறியிடப்பட்ட 309 கொள்கலன்களையும் ஸ்கேன் பரிசோதனை கூட செய்யாமல் விடுவித்திருக்கிறார்கள். சுங்க பணிப்பாளரின் அறிவுறுத்தலின் அடிப்படையிலேதான் அதை செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விடயத்தை மேற்பார்வை செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருந்த சீவலி அருகடவும் உறுப்பினர்களில் ஒருவராக மாறி நின்றுதான் குறிப்பிடப்பட்ட அதி சந்தேகத்திற்குரிய 309 கொள்கலன்களை விடுவித்திருக்கிறார். ஆக மேற்பார்வை செய்யும் எந்த அதிகாரியும் இல்லாமலேதான் குறித்த சந்தேகத்திற்கிடமான கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் இந்த விடயத்திலே சந்தேகம் ஏற்படுவதாகவும் பாரிய மோசடி இடம்பெற்றிருப்பதாகவும் மேற்படி அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது.